வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா வழியில் கோமலை பிடிச்சி நிறுத்தி அவங்கக்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் நான் பணம் எடுக்கல, அப்புறம் எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுற விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பல்லவி அப்பா ஏன் உங்ககிட்ட பேசல, அவர் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிலா கேட்க, அதை நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கோமலும் கோவமா சொல்றாங்க. நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், பதில் சொல்லாததுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவருக்கு கோவமா அப்படின்னு நிலா கேட்க, கோமல் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா பாஞ்சி அவங்க கையை பிடிச்சி, நில்லுங்க, இப்போ மட்டும் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லாமல் போனீங்கன்னா நான் உங்களை விட மாட்டேன். என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு நிலா மிரட்டுறாங்க. என்ன நடக்கும்? போலீஸுக்கு போவியா? போ, நான் தான் பணமே எடுக்கலையேன்னு கூலா சொல்றாங்க. எப்படியும் இந்த நேரம் எல்லாருக்கும் வீட்டுல சொல்லியிருப்ப. வீட்டுக்கு கூட யாரோ 2 பேர் தேடி வந்திருக்காங்க. அக்கம் பக்கம் சொன்னாங்க. நீயும் உன் புருஷனும் வந்தீங்களா, இல்ல உன் புருஷனோட அண்ணன் தம்பிங்க தேடி வந்தாங்களா அப்படின்னு கோமல் கேட்டுக்கிட்டு இருக்க. நிலா டென்ஷன் ஆகுறாங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் உங்களை நான் வரல. இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த வீட்டுக்கு தேவையும் இல்லை. பல்லவன் அம்மா இல்லாமையே நல்லா தான் இருக்கான், அவனை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எனக்கு நடந்த உண்மையை சொல்லுங்க. ஏன் பல்லவன் அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அவர் ஏன் உங்களை பார்த்தாலே கோவப்படுறாரு? நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு பிடிக்கலையா, அதான் கோவப்படுறாரா அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டே இருக்க. கோமல் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமா பின்ன என்னோட பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனா அவருக்கு கோபம் வராதா அப்படின்னு கோமல் சொல்ல, நிலா பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. உங்க பையனா? பல்லவன் அவர் பையனும் தானே அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் இல்லை, அவருக்கெல்லாம் பையன் இல்லை, அவன் எனக்கு மட்டும்தான் பையன் அப்படின்னு கோமல் சொல்ல, நிலா திருதிருன்னு முழிச்சிட்டு புரியலங்கிறாங்க. பல்லவனோட அப்பா நடேசன் அங்கிள் தானே அப்படின்னு நிலா கேட்க, நடேசன் பல்லவனோட அப்பா இல்லைம்மா, அவன் என்னோட மகன் மட்டும்தான், அப்பா நடேசன் கிடையவே கிடையாது அப்படின்னு கோமல் சொல்லிட்டு இருக்க. நிலா அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கோமலோட மொபைல் ரிங் ஆக, சே இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்போ பல்லவனோட அப்பா யாரு அப்படின்னு நிலா கேட்க, மறுபடியும் கோமலோட மொபைல் ரிங் ஆகுது. என்னை விட, முதல்ல போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு, எந்த கடங்காரம் பண்றான்னு தெரியல, நான் போறேன்னு கோமல் நடக்க, நில்லுங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி, முதல்ல எனக்கு இதுக்கு பதில சொல்லிட்டு போங்க. உங்களை பார்த்தப்ப இருந்த குழப்பத்தை விட இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, ரொம்பவே சலிச்சுக்கிற கோமல், நான் தான் சொல்றேன்ல, என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். புள்ளைய விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு வந்து நின்னா அவருக்கு என் மேல கோபம் வராதா? இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா நீ அவர்கிட்டயே போய் கேளு அப்படிங்கிற கோமல். நிலா அதிர்ந்து நிக்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எப்பா சாமி, கேள்வியா கேட்டு தொந்தரவு பண்றா, தப்பிச்சா போதுன்னு கோமல் போயிட. நிலா மெதுவா அவங்க வண்டிக்கிட்ட திரும்பி நடக்கிறாங்க. நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருந்த வண்டி எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. வீட்டுல சேரன் சமைச்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பல்லவன் அங்க வர, டேய் பல்லவா வாடா, இந்தா தேங்காய், உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடுன்னு ஒரு துண்டை கொடுக்குறாரு. நல்ல இனிப்பா இருக்கு, சாப்பிடுன்னு சொல்ல, அப்படின்னு வாங்கி கடிச்சிட்டு இருக்காரு பல்லவன். நேத்து ஒரு ஆர்வத்துல ஆடி பாடிட்டேன், காலையில எந்திரிக்கிறேன், உடம்பெல்லாம் ஒரே வலிங்கிறாரு சேரன். என்ன சைட்ல ஓடி ஆடி வேலை பாக்குற, அதுல வராத வழியா டான்ஸ் ஆடி வரப்போகுது அப்படின்னு பல்லவன் கேட்க, சைட்லயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து டான்ஸ் ஆடினா அதான் வலிக்குதுங்கிறாரு சேரன். உனக்கு ஏதாவது வலி இருக்காடான்னு கேட்க, எனக்கெல்லாம் எதுவும் வலிக்கலன்னுங்கிறாரு பல்லவன். சரி, உனக்கு பிடிச்ச டிஃபன் தான் செய்றேன், தேங்காய் சட்னியும் தோசைங்கிறாரு சேரன். அதானே அப்படின்னு பல்லவன் கேட்க, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனாலதான் தேங்காய் சட்னியும் இட்லியும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்ப எனக்கு 2 இட்லி 2 தோசைங்கிறாரு பல்லவன். நீ இருக்க பாடுறா, இதனாலதான் நான் இட்லியே ஊத்துறது இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்பனா சரி நானே தோசை ஊத்திக்கவா அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கல்லு மட்டும் வை, நானே ஊத்தி தர்றேன்றாரு சேரன். நிலா வீட்டுக்கு வர்றாங்க. வண்டியை நிறுத்த அந்த சத்தத்தை கேட்டுட்டு, நிலா வண்டி சத்தம் மாதிரி இருக்குங்கிறாரு சேரன். இதோ பாக்குறேன்னு அப்படின்னு அடுப்புல தோசைக்கல்ல போட்டுட்டு வெளியே போய் பாக்குறாரு பல்லவன். நிலா வண்டியை நிறுத்திட்டு வர, ஆமாண்ணே அண்ணிதான் வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்ல, கட் பண்ண தேங்காய் வச்சுட்டு கையை தொடச்சிட்டு சேரன் முன்னாடி வர்றாரு. நிலா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. வெளியே வர்ற சேரனும் பல்லவனும் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன நிலா அப்படிங்க, என்னன்னுங்கிறாங்க. யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு கேட்க, போகணும்னு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருந்தது
அதை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற நிலா அங்க கட்டில்ல உட்கார்ந்துருக்க நடேசன் பக்கமா வர்றாங்க. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, என்ன பேசணுமோ அதை இங்கேயே பேச வேண்டியதுதானே அப்படிங்கிறாரு நடேசன். என் கூட வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, எங்க கூப்பிடுற அப்படிங்கிறாரு அவரு. எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களான்னு நிலா கேட்க, ஆமா எங்கன்னு சொன்னாதான் வருவேன் சொல்லுன்னு அவரு விட்டு கொடுக்காம சொல்றாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்கன்னு நிலா கூப்பிட, அப்ப நான் வர முடியாது போங்கிறாரு அவரு. ரெண்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நிலா வாங்கன்னு சொல்றேன்லன்னு அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வரமாட்டேன்னு சொல்றேன்ல, வர முடியாது போமா அப்படின்னு அவரு கையை உதற நிலா கையை விடாம பிடிச்சி தூக்கிடுறாங்க. எழுந்து நின்று நான் வர முடியாதுமா நீ சொல்லுங்கிறாரு. நிலா ஏதாவது பிரச்சனையா பண்றாரு சேரன். இல்லைன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு இவரை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சேரனுக்கு ஒன்றும் புரியல. குழப்பத்தோட அப்பாவையும் நிலாவையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்னன்னு சொல்லுப்பா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்கிறாரு. நீங்கள் டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு, ஒரு சின்ன விஷயந்தான், வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, அது என்ன விஷயம் இங்கேயே சொல்ல வேண்டியதானேங்கிறாரு நடேசன். வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நிலா வெடுக்குன்னு அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இரு வர்றேன் அப்படின்னு செருப்பு போட்டுட்டு இருக்காரு நடேசன். சேரனும் பல்லவனும் குழப்பமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்க, எங்கம்மா கூட்டிட்டு போற சொல்லிட்டு போயேன் அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க, வாங்க சொல்றேன் அப்படின்னு நிலா வண்டிக்கிட்ட போறாங்க. என்னம்மா விஷயம் அதை சொல்லாம வாங்க வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போறேன்னு அவரு கேட்க, இருங்கன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க நிலா. நான் என் சைக்கிள்ல வர்றேங்கிறாரு நடேசன். சேரனும் பல்லவனும் குழப்பமா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உட்காருங்கன்னு நிலா சொல்ல, அண்ணே இந்த ஆளை அண்ணி எங்கன்னே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, தெரியலையேடா அப்படின்னு சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிலா வண்டியை திருப்பிட்டு வண்டியில ஏறுங்கன்னு சொல்ல, எங்கன்னு சொல்லாம எப்படி வர்றதுங்கிறாரு அவரு. வண்டியில ஏறுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு நிலா மிரட்ட, ஏமா கத்துற, வர்றேன் அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிட்டு போங்கிறாரு நடேசன். கீழே மேலே போட்டுற மாட்டியேன்னு அவர் கேட்க, நிலா கண்ணாடி வழியா ஒரு முறைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. எங்கடா போறாங்க, எதுக்குடா நிலா இவ்வளோ பிடிவாதமா கூட்டிட்டு போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பல்லவனும் சேரனும். நிலா ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்க, ஏமா எங்கம்மா என்னை கூட்டிட்டு போற அப்படின்னு அவரு கேட்க, பேசாம உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அப்படின்னு சலிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு நடேசன். நிலா இப்படி அப்படி ஜிக்ஜாக்கா வண்டி ஓட்டிட்டு இருக்க, ஏய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, திடீர்னு ஸ்பீடை கூட்டுற திடீர்னு ஸ்பீடை குறைக்கிற, ஒரே மாதிரி போக மாட்டியா அப்படின்னு நடேசன் கேட்க, அங்கிள் பேசாம வாங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்னு தவிக்கிறாரு நடேசன். ரொம்ப படுத்துறமா என்னன்னு வாயை திறந்து சொல்றாரு. நிலா ரோட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு வண்டியை அலம்பிக்கிட்டே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு இடம் வந்ததும் அங்க பார்த்துட்டு, இங்க ஓகேவா அங்கிள் இறங்குறீங்களா அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு கேட்க, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு நடேசன். அவரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்க, நிலாவும் பார்த்துட்டு, ஆஹா இங்க வேணாம் அங்கிள் ஏறுங்கன்றாங்க நிலா. ஏம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஏறுங்கிற இறங்குங்கிற, என்னதான் உன் பிரச்சனை, எதுக்கு என்னை வண்டியில உட்கார வச்சுட்டு ஊர்வலம் சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கேட்க, அங்கிள் ப்ளீஸ் ஏறுங்களேங்கிறாங்க நிலா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவங்க சொல்ல, ஏன் வீட்டில் பேச வேண்டியது தானேங்கிறாரு அவரு. வீட்டில எல்லாம் பேச முடியாது, தனியா தான் பேசணுங்கிறாங்க நிலா. தோ இப்ப தனியா தானே இருக்கிறோம், பேசு அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆஹா இங்க வேணாம் அங்கிள், வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு, ஆள் இல்லாத இடம் இல்லைனா கோவில் இந்த மாதிரி ஏதாச்சும் பிளேஸ் தெரியுமாங்கிறாங்க நிலா. கோவிலா, ஏன் கோவில்ல மட்டும் ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, நாம அங்க நின்று பேசினா கூட நம்மளை யாரும் அங்க கவனிக்க கூடாது, அப்படி ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்களேங்கிறாங்க நிலா. காட்டுக்கு தான் போகணும், நீ என்ன சிதம்பர ரகசியமா சொல்ல போற, சொல்றதை இங்கேயே சொல்லேங்கிறாரு நடேசன். உச்சி கொட்டுற நிலா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஒரு கோவில் தெரியுது, அது கோவில் தானே அங்கிள்னு நிலா கேட்க, ஏன் உன் கண்ணுக்கு அது சர்ச் மாதிரி தெரியுதாங்கிறாரு அவரு. ஐயோ சாமி இவரோட நையாண்டிய நக்கலை தாங்க முடியலன்னு நினைக்கிற நிலா, ஏறுங்க வண்டியிலங்கிறாங்க. என்ன பாடா படுத்துறியன்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஏறுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஷோயோ அப்படின்னு மறுபடியும் வண்டியில ஏறி உட்கார்றாரு நடேசன். அங்க ஏற்கனவே கோவிலுக்கு வெளியே வண்டிகள் நின்றுட்டு இருக்க, அதே வரிசையில கொண்டு வந்து கரெக்டா நிறுத்துறாங்க நிலா. அம்மா வண்டியை நிறுத்து அப்படின்னு இறங்கிறவரு, அப்பா இடுப்புலாம் வலிக்குது அப்படின்னு ஒரு நெளியறவரு, வந்தாச்சுல்ல இப்பவாவது என்னன்னு சொல்லுங்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணுங்கிறாங்க நிலா. ஒன்னை தவிர நீ என்ன வேணாலும் கேளு சொல்றேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, பல்லவனோட அம்மாவை பத்தி கேட்க கூடாது அதானேன்னு நிலா கேட்க, அதே தான் அப்படிங்கிறாரு நடேசன். அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப நான் போறேன்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் நில்லுங்க அப்படின்னு அவர் முன்னாடி வந்து வழியை மறிச்சு நிக்கிறாங்க நிலா. உங்களை அப்படியெல்லாம் விட மாட்டேன், நீங்க சொல்லிட்டு தான் போகணும், அவ்வளவு ஈஸியெல்லாம் போக முடியாதுங்கிறாங்க நிலா. நீ என்னம்மா சும்மா அதையே நோண்டி கேட்டுட்டு இருக்கிற
அப்படின்னு நடேசன் ரொம்பவே எரிச்சலா கேட்க, நான் மறுபடியும் பல்லவனோட அம்மாவை பார்த்தேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது உண்மையான தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க நிலா. நடேசன் உனக்கு என்னதான் கேட்கணும், கேட்டு தொலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பல்லவன் பல்லவன் உங்களோட பையன் இல்லை தானே அப்படின்னு நிலா கேட்க, நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு நடேசன். மறுபடியும் ஓடி வந்து குறுக்க கையை நீட்டி தடுத்து, நில்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நிலா. என்ன பேசுற நீ, எல்லா பசங்களும் ஏன் பசங்க தான் அப்படின்னு நடேசன் சொல்ல, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல அங்கிள், பயாலஜிக்கலா பல்லவன் உங்க பையன் கிடையாது அப்படிதானே நிலா கேட்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா பசங்க மாதிரி அவனும் ஏன் பையன் தான், போதுமா அப்படின்னு நடேசன் சொல்ல, சமாளிக்காதீங்க அங்கிள், எனக்கு இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நிலா சொல்ல, நம்ம மைண்ட் வாய்ஸ் மாதிரியே நடேசனும் சொல்றாரு, இந்த கிளாரிட்டி பாப்புலாரிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. இல்ல அங்கிள், நான் பாட்டுக்கு எதுவுமே தெரியாம பல்லவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதால நிறைய பிரச்சனை வர இருந்தது. உங்களுக்கே தெரியும், நீங்க ஏதோ பெருசா மறைக்கிறீங்கன்னு. அங்கிள் தயவு செஞ்சு சொல்லுங்க அங்கிள்ங்கிறாங்க நிலா. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவரு கேட்க, இந்த மாதிரி விதண்டாவாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்காம அப்படி என் மண்டையெல்லாம் உடையுதுங்கிறாங்க நிலா. உடையத்தான் செய்யும், அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருந்தா மண்டை உடையத்தான் செய்யுங்கிறாரு நடேசன் அழுத்தம் திருத்தமா. இது தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கல, நான் ஒரு வீட்டுல இருக்கேன், அந்த வீட்டு ஆட்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆளுக்கு ஒரு ரகசியத்தை வச்சிருக்காங்க, அதெல்லாம் வெளியில வந்தாலே வீடு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொல்றாங்க. சொன்னா கேளு, அதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு நிலாவிய பார்த்துட்டு இருக்காரு. அங்கிள், என் மேல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அன்பு இருந்தா, என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா, என்னைய மதிச்சு நடந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, நடேசன் அமைதியா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு, அந்த லேடிய நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க வரும்போதே பல்லவனை தூக்கிக்கிட்டு தான் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்க, முதல்ல நான் அவளை கல்யாணமே பண்ணல, அது ஒரு பெரிய கதை, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கே அசிங்கமா இருக்கு, அதை உங்ககிட்ட வேற நான் சொல்லணுமா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நிலா புடிவாதமா நிக்க, ஐயோ உனக்கு என்ன சின்ன பிள்ளைங்கள கதையே சொல்லி வளர்க்கலையா, என்ன போட்டு நொய்யின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கேட்க, என்கிட்ட நீங்க இதை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராது, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு கழுத்துல கைய வைக்கிறவங்க ஏன் மேல ப்ராமிஸ்னு தலையில கை வைக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க பிடிவாதமோ ஆர்வமா கேட்க, ஐயோ அப்படின்னு பாக்குறாரு நடேசன். ப்ளீஸ் அப்படின்னு கண்ணாலேயே கெஞ்சுறாங்க நிலா. இப்ப நிலாவுக்கு மட்டும் ஆர்வம் இல்ல, கடைசியில நிலா கேட்க நமக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க நடேசன் சார் அப்படிங்கிற ஆர்வம் தன்னை போல வந்துடுது. ரொம்ப நேரம் அமைதியாவே நிலாவையே பார்த்துட்டு நிக்கிற நடேசன் கோவில்ல பிரகாரத்துல வந்து உட்கார்றாரு. நிலாவும் எதிரில் உட்கார்றாங்க. அவரு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமாங்கிற மாதிரி நிலா ஒரு பார்வை பார்க்க அவங்க அப்படியே ஏக்கமா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. நான் லாரி ஓட்டுறப்ப லோடு ஏத்துனா நிறைய லோடு நார்த்துக்கு தான் வரும், நிறைய நார்த்துக்கு தான் போவேன், லோடை இறக்கிட்டு திருப்பி வர்றதுக்கு எனக்கு 1 மாசம் ஆயிடும், அப்படி போற நேரத்துல எனக்கு அங்க இருக்கிற சாப்பாடு செட் ஆகாது, அதனால நான் எந்தெந்த ஊருக்கு போறேனோ அந்தந்த ஊர்ல ஒரு கடையை செட் பண்ணியிருப்பேன், ஒரு இடத்த செட் பண்ணியிருப்பேன் நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக. அப்படி நான் இப்ப குஜராத் போறேன்னு வையேன், அங்க ஒரு இடம், இப்ப ஹரியானா போறேன்னு வையே அங்க ஒரு இடம், அப்படி நான் குஜராத் போறப்பதான் இந்த பொம்பளைய நான் பார்த்தேன். நான் லாரி ஓட்டுறப்ப ஒரு 2-3 வருஷமா அந்த பொம்பளை எனக்கு தெரியும், அவளும் அவ வீட்டுக்காரனும் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, அங்கதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுப்பான் அந்த ஆளு, இவங்க 2 பேரும் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பல்லவன் கை குழந்தை அங்க விளையாடிக்கிட்டு இருப்பான், அப்படிதான் எனக்கு பழக்கங்கிறாரு நடேசன். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை குஜராத் போறப்ப அந்த ஹோட்டலுக்கு போனேன், அப்பதான் தெரிஞ்சது அவ வீட்டுக்காரர் இறந்துட்டார்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பாவம் கை குழந்தை வேற இருக்கு, சரி ஹோட்டல் இருக்கு பொழைச்சுக்கிடும், சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை லோடு ஏத்திட்டு குஜராத் போறப்ப அவங்க கடைக்கு போனேன், அப்பதான் தெரிஞ்சது அந்த பொம்பளையோட புருஷன் செத்த உடனே இப்ப புருஷன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான் என்ன கட்டிக்கன்னு. இத அரசல் புரசலா நானும் பாத்திருக்கேன்னு வச்சுக்க. ஆனா இந்த பொம்பளைக்கு அவனை பிடிக்கல, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட என்ன கேட்டுச்சு, என்னைய எப்படியாவது எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. சரி பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுதே, பார்க்கவே பாவமா இருக்கேன்னு, யாரும் இல்ல போல அப்படின்னு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேம்மா, அப்படி வந்ததுதான் பல்லவனும் அந்த பொம்பளையும் அப்படின்னு நடேசன் சொல்லி முடிக்கிறாரு.
நிலா குறுக்க எதுவும் பேசாம அமைதியா கேட்டுட்டு, அப்ப நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணலையான்னு கேக்குறாங்க. நான் ஏன் கல்யாணம் பண்றேன்? தலையெழுத்தா அப்படின்னு நடேசன் கேட்க, உங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஏமா அவ கூட எனக்கு என்னமா ரிலேஷன்ஷிப் வேண்டி கிடக்கு? 4 நாள் என் கூட லாரியில டிராவல் பண்ணிட்டு வந்தா, எங்க போறதுன்னு தெரியலன்னா சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஊர்க்காரங்கெல்லாம் என்னென்னமோ பேசினானுங்க, நான் அதை மதிக்கவே இல்லை, அவ பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஓ அப்படின்னு நிலா கண்ணை கூட இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் அவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு நிறுத்த, அப்ப நீங்க எப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஏய், நான் கல்யாணமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், திருப்பி திருப்பி எப்போ பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அவர் குரலை உயர்த்த, நிலா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, அப்போ என்னதான் நடந்ததுன்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? இதோ புருஷன் செத்ததுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்ல என்னைய கெட்டிக்கன்னு, அவன் சும்மா விடுவானா? அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நேராக இங்கே வந்துட்டான் போல இருக்கு. இவளும் அவனுக்கு பயந்துக்கிட்டு அவன் கூடவே போயிட்டா. என்ன போனவ புள்ளைய போட்டுட்டு போயிட்டா, பச்சை புள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினைவுகளில் மூழ்கி அப்படியே உட்கார்ந்துருக்காரு நடேசன். அப்படின்னா அந்த லேடிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிலா கேட்க, இதைத்தானே இத்தனை நேரம் பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு நடேசன். அப்போ அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணதான் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அப்படின்னு நடேசன் சொல்ல, அந்த லேடியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க நிலா. டென்ஷன் ஆயிடுறாரு நடேசன். எத்தனை தடவை சொல்றது, பண்ணிக்கல. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொம்பளை தனி ஆளா கடையை நடத்திட்டு இருந்திருக்கிறா. இந்த பொறுக்கி பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு என்கிட்ட கெஞ்சினா ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. சரி, லோடா அவளையும் அவ பையனையும் தூக்கி போட்டுக்கிட்டு சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பையனை இங்கே போட்டுட்டு அந்த கலிசடை கூட ஓடி போயிருச்சு. அவ்வளவுதான், இதுதான் நடந்தது. கதை கேட்டாச்சா அப்படின்னு ஒரே மூச்சில் சொல்லி முடிச்சிடுறாரு நடேசன். நிலா ஏகப்பட்ட உணர்ச்சி கலவைகளோட இவரையும் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள கோமல் போனதும் நடேசன் எதிரில் வந்து நிற்கிற பல்லவன், இந்தாள் தான் அம்மாவை ஏதோ பண்ணிட்டாரு, அவங்க இருக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னதும், அண்ணி இவர் தான் கண்டிப்பா அம்மாவை விரட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு நிலா கிட்ட சொன்னதும் அவங்க மைண்ட்ல வருது. நடேசனோட சட்டையை பிடிச்சிட்டு, யோ எங்க அம்மா எங்கய்யா சொல்லியா, எங்க அம்மா எங்க இருக்காங்க, எங்க போனாங்க அப்படின்னு நடேசன் சட்டையை பிடிச்சிட்டு பல்லவன் ஆட்டிக்கிட்டு இருந்ததும், ஏய் விடு அப்படின்னு சேரனும் நிலாவும் தடுத்ததும் ஞாபகத்துக்கு வருது. நடேசன் எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க நிலா அவரையே பாவமும் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா அவங்க பல்லவனை உங்ககிட்ட விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க. அவ்வளவுதான் பல்லவனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு, அப்படிதானே அங்கிள் அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க நிலா. அன்னைக்கு நிலைமைக்கு அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் சேரன் சோழன் பாண்டியன் கூட அவனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாமா. அந்த பிஞ்சு குழந்தை முகத்துல ஒரு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பாக்குறப்ப எனக்கு பிடிச்சு போச்சுமா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க நிலா அவரை நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. தன் தாய் முகத்தை மறந்து என் முகத்தை பார்த்து ஓடி வருவான், ஓடி வந்து என் கையை பிடிச்சுக்கிடுவாமா, அவனை விட முடியுமா அப்படின்னு நடேசன் லைட்டா உணர்ச்சி வசப்பட்டு கண்கள் கலங்க கேட்க நிலாவும் கண் கலங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் அண்ணன் தம்பியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல போய் உங்க அம்மா வேற அப்பா வேறன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, அவனை என் பிள்ளையாவே வளரட்டுமேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா கண்கள்லாம் கலங்க அவரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏமா, அவனுக்கு பல்லவன்னு பேர் வச்சவனே நான் தான் தெரியுமா அப்படின்னு ஒரே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் வீட்டுல யாருக்காவது தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு நடேசன். கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பல்லவனோட அம்மா வேறன்னு இப்பதான் பல்லவனுக்கே சொன்னாங்க. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் எங்கிட்டயாவது அன்னைக்கே சொல்லியிருப்பாங்களே. நீங்க ஏன் இதை வீட்டுல சொல்லவே இல்லை? சொல்லியிருக்கலாம்லன்னு நிலா கேக்குறாங்க. எதுக்கு சொல்லணுங்கிறாரு நடேசன். பல்லவன் தான் உங்களை வெறுக்கிறானே, அவங்க அம்மா போனதுக்கு நீங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட உண்மையை சொல்லலாம் இல்லன்னு நிலா கேக்குறாங்க. என்னத்த சொல்ற, எதை சொன்னாலும் சரியா வராது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் தான் அப்பேன். அவன் அம்மா போனாலும் அப்பேன்னு நான் ஒருத்தன் இருக்கேன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல போய் உனக்கு அப்பேன் நான் இல்லைன்னு சொன்னா அவன்
அவன் மனசு உடைஞ்சு போயிட மாட்டான். அவன் ஆத்தாக்காரி போனாலும் வெறுக்கிறதுக்கு அப்பன்னு நான் ஒருத்தன் இருக்கேன்ல, அது போதும். இந்த நேரத்துல போய் உங்க அப்பா செத்துட்டாரு, உங்க அம்மா உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா அவனோட எதிர்காலம் என்ன ஆகுறது? உடைஞ்சு போயிட மாட்டான். அவன் என்னை அப்பாவாவே நினைச்சு வெறுத்துக்கிட்டே இருக்கட்டும், வெறுத்துட்டு போட்டும் அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலா பாக்குற பார்வையில அவர் மேல சொல்ல முடியாத பரிவும் பரிதாபமும் இருக்கு. கோவில்ல உட்கார்ந்துருக்க நடேசனை பார்க்க இப்ப கோவில் கோபுரத்தை விட உயரமா தெரியுறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நடேசன் உட்கார்ந்துருக்க நிலா அவருக்கு பக்கமா வந்து உட்கார்ந்து அவரோட கைய பிடிக்கிறாங்க. ஏய் என்ன அப்படின்னு பதட்டமா கேட்க, உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வேற அங்கிள் அப்படின்னு கண்ணீரோட உடைஞ்ச குரல்ல சொல்றாங்க நிலா. ஏய், இத கேட்கறதுக்கு தான் நீ என்னைய கூட்டிகிட்டு வந்தியா? போ, முதல்ல கிளம்பு, வீட்டுக்கு வழி தெரியுமா உனக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா தேம்பி அழறாங்க. அழாத அப்படின்னு நடேசன் சொல்ல, சத்தியமா சொல்றேன் அங்கிள், இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஐயோ, என்னென்ன அழுத்துக்கிறாரு அவரு. இன்னொருத்தர் குழந்தைய எப்படி சொந்த குழந்தை மாதிரி வளர்த்துருக்கீங்க, ஆனா பல்லவன் அதெல்லாம் தெரியாம உங்களை அவ்வளவு திட்டுறான், அடிக்க வர்றான், ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட அவனை திரும்ப பேசல. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் அங்கிள் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்னம்மா நீ அப்படின்னு அழுத்துக்கிறவரு, இந்தம்மா முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்புங்கிறாரு. போ, இதோ வெளியே போய் நேரா போய் லாஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வீடு வந்துடும். ஆஹா, நான் உன் கூட ஸ்கூட்டர்ல வரல, நீ வேகமா ஓட்டுற, சரியா ஓட்ட மாட்டேங்கிற, நான் நடந்து போயிருவேன், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு குறுக்கால நடந்து வந்துடுறேன், பார்த்து வீட்டுக்கு போ, அழாத அப்படின்னு நடேசன் கையை உருவிக்கிட்டு, அப்பாடா இந்த பிள்ளைகிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கிருந்து ஓடிடுறாரு. நிலாவும் வேகமா எழுந்து அவர் பின்னாடியே வர்றாங்க. கோவிலை விட்டு வெளியே வர்றவரு செருப்பை போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 4-8 போனவர் என்ன நினைக்கிறாரோ, திரும்பி வாசப்படிட்டு நின்று இருக்க நிலாவை பார்த்து, நிலா இங்க வான்னு கூப்பிடுறாரு. நிலாவும் படியில கடகடன்னு இறங்கி ஓடி வந்து அவர் முன்னாடி நிக்கிறாங்க. இங்க பாரு, இத நீ பாட்டுக்கு போய் பல்லவன் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், சரியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. போயிட்டு இருக்க அவரையே நிலா கண்ணீரோட பார்த்துட்டு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஆஹா, அடுத்தது என்னன்னு நாம கேட்கவே வேண்டாம், தன்னை போல நடக்குது. கோவிலுக்கு வந்திருந்த சேரன் இவங்க 2 பேரும் பேசுறதையும் தெளிவா ஒட்டு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியே போனோன்னு வந்து இவங்க 2 பேரையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க நடேசனை நிலா பார்த்துட்டு இருக்க. நடேசனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க நிலாவையும் நடேசனை சேர்த்து சேரன் பார்த்துட்டு இருக்காரு. சேரனுக்கு தெரிகிற உண்மை கடல்ல கரையிற உப்பு மாதிரி தான். அது அவரு தலையே போனாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. நிலாவும் அப்படிதான், யாருமே எதுக்காகவும் காயப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிற அருமையான பொண்ணு. அதனாலதான் நடேசன் நம்பி உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.